ஜல்லிக்கட்டு போராட்டம் வரலாறாக மாறியிருக்கிறது. தமிழகம் முழுவதும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக பெருமளவிலான இளைஞர்கள் குவிந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை மெரினா கடற்கரையில் 2வது நாளாக தொடர்ந்து அங்கிருக்கக்கூடிய இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்த கள தகவல்களை அங்கிணைந்திருக்கும் நமது செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்டறியலாம். ரகுவரன், தொடர்ந்து 2வது நாளா அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. ரொம்ப தீவிரமா தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்திட்டு வராங்க. காலையில இருந்து காவல்துறை இணை ஆணையர் உட்பட உயரதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்கள் இந்த போராட்டத்தை கைவிடல. இப்ப வரைக்கும் அவங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கு? அங்க எவ்வளவு பேர் குடுமி இருக்கிறாங்க? அதாவது 2வது நாளாக தொடர்ந்து வரும் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டமானது இன்று ஏராளமான கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நேற்றை விட இன்று கூட்டம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது தான் என்று சொல்ல வேண்டும். ஏராளமான சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கல்லூரிகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய மாணவர்கள், சட்டக்கல்லூரி மாணவர்கள் மற்றும் கலைக்கல்லூரி மாணவர்கள் என்று ஏராளமான மாணவர்கள், மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் என்று ஏராளமான கிட்டத்தட்ட 15,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இங்கே இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இவர்களுடைய ஒற்றை குரல் ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்பது மட்டும்தான் மையமாக வைத்திருக்கிறார்கள். மேலும் மாணவர்களிடையே இணை ஆணையர் தலைமையில் பேச்சுவார்த்தையும் நடைபெற்றது. பேச்சுவார்த்தையில் இதுவரை காவல்துறையின் சார்பாக 5 கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கிறது. இதில் இறுதியாக நடந்த பேச்சுவார்த்தையில் எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு உரிய அனுமதி கிடைக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று இந்த மாணவர்கள் இயக்கத்தினர் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார்கள். இதனையடுத்து ஏராளமானோர் இந்த கடற்கரை சாலையிலே வந்த வண்ணமாக இருப்பதால் இந்த இடத்திலேயே போராட்டத்தில் பாதிப்பு ஏற்படுகிறது. இந்த நிலையை இந்த ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டம் நடத்த பெண் போராளி ஒருவர் நம்மிடம் இருக்கிறார். அவர்கிட்ட கேட்கலாம், எதுக்காக ஜல்லிக்கட்டு நடத்த வேணும் அப்படின்றீங்க? ஜல்லிக்கட்டு தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டு. காடு சார்ந்த இடம் முல்லை நிலம் சொல்றாங்க. அந்த முல்லை நிலத்து பெண் ஒரு ஆண் ஒரு காளமாட்டை அடக்குனதா அவனை திருமணமே செஞ்சுட்டான். இப்பதான் எதுக்காக ஜல்லிக்கட்டு நடத்தணும்ன்றீங்க? 3000 நூற்றாண்டு நடக்குது அப்படின்றதுக்கு பாண்டிய மன்னனால வெளியிடப்பட்ட ஒரு நாணயம் ரா கிருஷ்ணமூர்த்தி கிட்ட அந்த நாணயம் கிடைச்சது. அந்த நாணயத்துல ஒரு பக்கம் காளை மாடம், இன்னொரு பக்கம்